இப்ப நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சாதி ரீதியான ஒடுக்குமுறைகளை அல்லது பாகுபாடுகளை களைவதற்கு என்ன திட்டம் வச்சிருக்கீங்க? முதலில் நாங்க ஒரு சாதி கணக்கெடுப்பு எடுத்து யாரும் சிறுபான்மையினர் இல்லை, எல்லா விதத்திலையும் நாங்க ரெப்ரசன்டேட்டிவ் வச்சிருப்போம். எல்லோரும் வாழ வேண்டும், எல்லோரும் இன்புற்றிருக்க வேண்டும். வளங்கள் நம் அனைவருக்கும், இந்த நாட்டின் காற்று அனைவருக்கும், தமிழ்நாட்டின் காற்று. இதுல எப்படி நம்ம சொல்ல முடியும் இன்னாருக்கு இன்னது அப்படின்னு? கிடையாது. ஜாதி கணக்கெடுப்பு முதல்ல எடுத்து அதற்கான பிரதிநிதித்துவத்தை நாங்கள் கொடுப்போம். அந்த பிரதிநிதிகள் எங்கள் சார்பாக செயல்படுவார்கள். ஒரேடியா நம்ம ஓவர் நைட் ஒரு ஜாதி ஒழிப்பை நம்ம பண்ணணும்னா let us talk reality, உண்மையை பேசுவோம். அது முடியாது. ஒவ்வொரு நிலையிலும் அதை மெதுவாக களைந்து எல்லாம். அதனாலதான் நாங்க மகத்தான மருத்துவம், எல்லோருக்கும் சமமான கல்வி, பிள்ளைகளை ஒரு ஜாதி பெயரை சொல்லி அவர்களை ஒரு கூட்டில் அடைப்பது, இது எல்லாத்தையும் நாங்க எல்லாருமே, எங்க பிள்ளைகளும் சரி, நானும் சரி, மத்த வேட்பாளர்களும் நாங்க அதுக்காக தான் போராடிட்டு இருக்கோம். அண்ட் நான் ரொம்ப கான்பிடென்டா இருக்கேன். அந்த ஜாதி அடிப்படையிலான ஜாதி வேறுபாடுகள், அதன் அடிப்படையிலான எந்தவித பிரச்சனைகளும் தலை நிமிர்த்தாது. அதை நாங்கள் ஒடுக்கி கொண்டு வந்து எல்லோரும் சமம். ஒரு கல்லூரியில எல்லாரும் சேர்றாங்கன்னா எல்லோரும் சமம். இந்த ஒரு பிள்ளைக்கு இந்த இடத்துல இந்த ஹாஸ்டல்ல நீ இருக்க கூடாதுன்னு ஜாதி பெயரை சொல்லி தனியா ஒரு ஹாஸ்டல்ல போய் வைக்கிறீங்களே, அது எவ்வளவு பெரிய அவலம். செய்வேன். நாங்க கண்டிப்பா செய்வோம். ஓகே.